ஸ்காட்லாந்து அடுத்தபடியே தமிழ்நாடு போலீஸ்னு சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து புசி ஆனந்த் இவங்கெல்லாம் கைது பண்ணாமல் இருக்காங்க. ஆதவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு போறாரு, டெல்லிக்கு போயிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை இதில் காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறதோ அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? புசி ஆனந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் தான். அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? நீங்கள் சொன்னதைப் போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? 15-20 வருடங்களுக்கு முன்னால் நான் நயினார்பாளையம் என்கிற இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புதுச்சேரி பக்கத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு. கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றவுடன் சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு, இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. விஜய் வந்து பாஜக தான் இயக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஆனால் அவர் தொடர்ந்து பேசும்போது நேரடியான கூட்டணியில் அதிமுகவும் மறைமுக சரி, கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக வந்து அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க? ஏன் தாங்கி பிடிக்கிறாங்க? விஜய் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப நான் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா? எனக்கு பிரச்சனை வருகிற போது பாஜக வந்து எனக்கு ஆதரவை அறிக்கை கொடுப்பாங்களா? அவர் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. எதிரின்னு அறிவிச்ச பிறகு உனக்கு என்ன வேலைங்க? பாஜக ஏன் அங்க ஓடி வந்து நிக்கிறாங்க? எதுக்காக முட்டு கொடுக்குறாங்க? என்ன எதிரின்னு நீ சொல்லு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்றாரு அவர். நீ கொள்கை எதிரின்னு என்ன சொல்லிக்கோ. உன்னுடைய முதல் எதிரி திமுக, அது தேர்தல் அரசியல் எதிரி. கொள்கை எதிரி அப்படின்னு என்ன சொல்லிக்கோ, ஆனா என்ன விமர்சனம் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இது பாஜகவுடைய சூது சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் அவர்களால் கடந்த 25 ஆண்டு காலமாக காலூன்ற முடியவில்லை. என்னென்னவோ பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை. இப்ப 2 பெரிய தலைவர்கள் இல்லை என்கிற நிலையிலே எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களால் இது போன்ற எந்த சூது சூழ்ச்சியையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யார் முறியடிக்கிறார்களோ இல்லையோ அந்த படைவரிசையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னிலையிலே இருப்போம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலுக்கும் வேறு சாதிவெறி அரசியலுக்கும் இடமில்லை என்பதை அவ்வப்போது இந்த மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வருங்காலத்திலும் அதை உறுதிப்படுத்துவார்கள். இப்ப இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் விழித்துக் கொள்வார்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள். விஜய் பேசும்போது சொல்லியிருக்காரு, திமுகவும் மேல பிஜேபி வந்து அண்டர்கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. அதாங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதாங்க. இது இப்படிதான் பேசணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவருக்கு டியூட்டர் பண்றாங்க. அவருக்கு வந்து எடுத்து இது மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வந்து சுயமா சிந்திச்சார்னா நிச்சயமா இந்த மாதிரியான தவறுகளை, பிழைகளை அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அவர் சுயமா சிந்திக்கல, சுயமா திட்டமிடல, சுயமா எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கல. அவரை சுற்றி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் RSS பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள். நிர்மல்குமார் யாரு? பிஜேபியில இருந்து இங்க ஏன் வந்தாரு? பிஜேபிக்கு அவருக்கு என்ன பகை? அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா? அது ஒரு மதவாத கட்சி, அதனால அந்த கட்சியில் என்னால் இருக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னாரா? அருண்ராஜுங்கிறவர் யாரு? ஒரு IRS அதிகாரியா இருந்தவர். எதுக்காக ரிசைன்மெண்ட் வெளியே வரணும்? என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு? இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவரு பிஜேபிக்காரர், அவர் அனுப்பிச்சாங்க. ரஜினியை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது RSS தான், நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான். உடனே அவருக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவரு முழுக்க முழுக்க புடம்போட்டு எடுக்கப்பட்ட RSS பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை, அவர் அனுப்புனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க.
அதனால ஆர்எஸ்எஸ் பின்னணியிலே இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். அதாவது கும்பமேளாவில் அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டாம்பேட். ஆனால் அங்கே 64 கோடி பேர் மக்கள் வந்தாங்க. ஆனால் கரூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க. செத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த தாய் தனியா நிற்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது, யாரு செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தா நல்ல இடங்கள்ல ரவுண்டானா போல இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்கறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரல, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். விசாரணை போயிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரிகள் பிரஸ் மீட் வைப்பதோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் பிரஸ் மீட் வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சரியில்லை தான். நீங்க எல்லாம் கேட்கும்போது நாம பதில் சொல்றேன். நானா கேட்கல. ஆனால் தனிநபர் ஆணையம் அது யாருக்காக பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும்தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தர் அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்க கேட்கறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்க எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? பாஜகவுடைய குழு கரூர்ல ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன சார்? அந்த குழு அவங்க போய் என்ன எழுதி கொடுத்திருக்காங்க, என்ன முடிவு பண்ணிருக்காங்க பொறுத்து அதை சொல்ல முடியும். ஓகே. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. அது என்னைக்கு திமுகவுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து வேலியே பயிரை மேய்ந்தால் போல காவல்துறை காமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் கண்டறிந்து அவர்களெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிறுவனம். கரூரிலே தாவேகா கூட்டம் நடந்த சம்பவம் ஒவ்வொருவர் மனதிலும் வடுவாக நிலைத்து நிற்கிறது. வரும் காலங்களிலே அனைத்து கட்சிகளும் கூட்டங்களை கட்டுப்பாடோடு மட்டுமில்லாமல் கோட்பாடுகளோடு நடத்த வேண்டும். மேலும் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.